அனைவருக்கும் வணக்கம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பதிவு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. நாங்கள் பாத்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு எக்ஸாம். ஸோ அதனால ஹால் டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு காலேஜில் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு நான் ஹால் டிக்கெட்லாம் நான் கொடுக்க வரல, நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் ஒரு சர்ப்ரைஸாக உன்னை ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அது நீ சொல்லாமல் இருக்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த கோவில் பேரை சொன்னோன்னே நான் உடனே கிளம்பிட்டேன். ஏன்னா இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல தான் இருக்கோம், பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான், கட்டி கொடுத்ததும் இங்கதான். ஸோ இப்படிலாம் இருந்துமே இந்த கோவிலுக்கு இத்தனை வருஷம் ஆகிச்சு வர்றதுக்கு. அப்ப பாருங்க, கடவுள் எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம அங்க போக முடியும். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி நீங்க எந்த சிவன் கோவிலுக்கு போய் ரொம்ப ஆத்ம திருப்தியா வணங்கிட்டு அவரோட அருளை பெற்றீங்க அப்படின்னு அந்த கோவில் பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது திருவெரும்பூர் கோவில் தான். திருவெரும்பூர்ல எறும்பீஸ்வரர், அதாவது திருவெரும்பூர் தான் அது இவ்வளவு நாளா சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அந்த கோவில் போயிட்டு வந்ததுல இருந்து திரு எறும்பீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அந்த கோவில்ல பிரம்ம தீர்த்தம் இருக்கு. குளத்துல காலை நினைச்சிட்டு, ஆனா கொஞ்சம் வழுக்கும், பார்த்துதான் நிக்கணும். நாங்க அதனால ஸ்டெப்பு கிட்ட உட்காந்து தான் நான் கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். அங்க போனா செல்வ விநாயகர் அப்படிங்கிற கணபதி இருந்தாரு. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதனால கணபதிக்கு ஒரு விளக்கு ஏத்தலாம்னு சொல்லிட்டு விளக்கு ஏத்தியாச்சு. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு வரலாறு. போன வாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நான் சிவன் கோவிலுக்கு போகும்போது 35 வருஷம் ஆச்சு என்னை சிவன் கூப்பிடுன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். இதை கூட நான் மேல ஐகார்ட்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐயர் சொன்னாருன்னு சொல்லியிருப்பேன். எறும்பு கூட சிவன் நினைச்சாதான் அந்த எறும்பு கூட இங்க உள்ள வர முடியும்னு சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த எறும்பீஸ்வரர் அடுத்த வாரமே என்னைய கூப்பிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எண்ணத்தில் சிவனை வைத்தால் எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லி அங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவா அந்த கோவிலுக்கு போகும்போதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இருந்து, அதுக்கப்புறம் அங்க யாசகம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்க கோவிலுக்கு உள்ள போகும்போதே போடுற பழக்கம் தான் எங்களுக்கு இருக்கு. கோவில்ல இருந்து வெளியே வரும்போது யாருக்கும் எதுவும் போடுறது பழக்கம் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க போகும்போதே போட்டுட்டு போயிருங்க அப்படின்னு. ஸோ அது அப்பையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படியா இருந்தாலும் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கறதுங்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க அப்படின்னு சொல்லி மனசுல சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே மலையில ஏறணும். ஏறும்போது என் மனசுல என்ன ஓடுச்சு அப்படின்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சிவன் இந்த மலையில இவ்வளவு பெரிய மலையில இருக்காரு, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. மலை ஏறும்போது எனக்கு முருகனோட நினப்பும் சேர்ந்து வந்துச்சு. ஏன்னா மலைனாலே அது முருகன் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம். ஆனா சிவன் கோயில் மலையில பார்க்க திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மலை. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கீழே வழிபாடு செஞ்சுட்டு வந்துருவோம். கிரிவலம் போகும்போது மலையை சுத்தி வருவோம். ஆனா இந்த மலை மலை மேலேயே சிவன் இருக்காரு. அவரை போய் வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க இருந்து பார்த்தா திருச்சியே தெரிஞ்சுச்சு. ஸ்ரீரங்கம் கோபுரம், மலைக்கோட்டை, உச்சிப்பிள்ளையார் கோயில் எல்லாமே தெரிஞ்சுது. திருச்சின்னு சொல்லும் போது இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருச்சிக்கு சிவனுக்கு என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனால இந்த திருச்சிக்கு என்ன பெருமைன்னா, சிலந்திக்கும் யானைக்கும் கருணை காட்டினவர். உருவத்துல பெரிய உயிரினமான யானைக்கும் அவர் கருணை காட்டியிருக்காரு திருவானைக்கோவில்ல. அதே மாதிரி மிக மிக சின்ன உயிரினமான எறும்புக்கும் கருணை காட்டுனது திருவெரும்பூர்ல. ஸோ இந்த அற்புதமான இந்த விஷயம் திருச்சியில இருக்கும்போது, திருச்சியில பிறந்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரெல்லாம் திருச்சிக்காரங்க பாக்குறீங்களோ கண்டிப்பா திருச்சிக்காக ஒரு லைக் இந்த வீடியோக்காக போட்டுருங்க. சிவனுக்காக ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள போனோடனே நந்தி தேவர், கொடிமரம் இவங்களை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு நந்தி கிட்ட அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம உள்ள போனோம். உள்ள புகைப்படம் எடுக்கலாம் அனுமதி கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா தலவிருட்சமா வில்வ மரம் தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எதுக்காக எறும்பீஸ்வரர் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தாரகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் பாத்தீங்கன்னா தேவர்களையும் இந்திரனையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கொடுமையிலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு யார் உதவி செய்வான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நாரத முனிவர் சொன்னது, நீங்க திருச்சியில இருக்க திருவரம்பூர் அந்த எறும்பீஸ்வரர் அந்த சிவபெருமானை போய் பாருங்க, அவரால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லும் போது எல்லாரும் வராங்க. மலையில ஏறி வராங்க பாக்குறதுக்காக. ஆனா அந்த அரக்கனுடைய கண்ணுல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எறும்பு வடிவத்துல வராங்க. எறும்பு வடிவத்துல வரும்போது சிவபெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மலை மேல ஏறும்போது வழுக்குது, இது மாதிரி பண்ணதுங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தன்னுடைய வலதுபுற அந்த தலையை சாய்ச்சு எறும்பு புற்றாவே வந்து மாறி அந்த புற்று வழியா வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ற மாதிரி எறும்புகளுக்கு வந்து வழிவிட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் இந்த ஆலயம். அது மட்டும் இல்லாம தேவாரம் பாடல் பாடிய திருநாவுக்கரசர் இந்த தலத்திலையும் வந்து பாடல் பாடியிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் இந்த கோவில். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அமைதியான சூழல்ல ஒரு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கோவில் வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க வில்வ மரத்துக்கு கீழே சில பேர் வந்து அரிசி பச்சரிசி மாவு இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுல வந்து எறும்பெல்லாம் வந்து சாப்பிடுது. ஸோ அந்த எறும்பு ரூபத்துல ஏதாவது ஒரு தேவர்களோ ஒரு முனிவர்களோ கூட வந்து அங்க இருக்கலாம். ஸோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா இன்னமும் வந்து அங்க நெய்வேத்தியம் வைக்கும் போது எறும்புகள் வந்து அந்த உணவை வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா எறும்புகளோ வந்து ஏதாவது உயிரினம் வந்து சாப்பிடுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கடவுள் ரூபத்துல கூட யாராவது வந்து நம்ம உணவை வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறையில எறும்புகள் வராது. ஆனா ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா வைக்கிற நெய்வேத்தியத்தை கூட அந்த எறும்புகள் வந்து சாப்பிடும். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அந்த பிரம்மா தீர்த்தத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து அந்த மீன்களுக்கு வந்து பொரியெல்லாம் போட்டோம். இது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து கெடுதல். நம்ம நல்லது செய்யறோங்கிற பேர்ல கெட்டதும் செய்யறோம். அதை வந்து நம்ம மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவில் வளாகத்தை சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் ஒரு புண்ணிய கணக்குல நமக்கு சேரும். ஸோ இந்த எறும்பீஸ்வரர் ஆலயத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் இந்திரனுக்குமே வந்து கஷ்டத்தை போக்குனவர் நமக்கு போக்க மாட்டாரா? கண்டிப்பா போக்குவாரு. அதே மாதிரி பதவி இழந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோவில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோவில்ல சிவலிங்கத்துக்கு டைரக்டா வந்து அபிஷேகம் வந்து கிடையாது. ஏன்னா புற்று வடிவுலதான் இன்னும் இருக்கனால அதுக்கு மேல ஒரு கவசம் மாதிரி பொருத்தி அப்புறம் தான் வந்து அபிஷேகம் பண்றாங்க. இங்க இருக்கிற அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நறுங்குழல் நாயகி, பேரே ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் வந்து சின்னதா கட்டியிருக்காங்க. ஸோ சனிக்கிழமை அதுமா எல்லாத்தையும் வழிபட்டாச்சு. அங்க பைரவரும் இருக்காரு. அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களும் இருக்காங்க. ஸோ நல்லபடியா வந்து சனீஸ்வர பகவானுக்கும் வந்து விளக்கு போட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லபடியா வேண்டுதல் வச்சாச்சு. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல அந்த ஐயர் சொன்னது எறும்பு நினைச்சாதான் உள்ள சிவன் நினைச்சாதான் எறும்பே வந்து உள்ள வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த எறும்பீஸ்வரர் இந்த வாரம் போய் நான் வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவன் வந்து நம்மளை வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வைக்கிறாருங்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாவோ இல்ல வந்து உங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தாலோ கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த எறும்பீஸ்வரர் கோவிலுக்கு நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா ரொம்ப வந்து அழகான ஒரு கோவில். இந்த கோவிலை தரிசிங்க. எறும்புக்கே வந்து தலை சாய்ச்ச அந்த சிவன் நமக்கு வந்து செவி சாய்க்க மாட்டாரா? நம்ம கஷ்டத்துக்கு கருணை காட்ட மாட்டாரா? யோசிங்க. நன்றி, வணக்கம்.